கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஐக்கிய உபவாச ஜப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானித்து அதன் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். வாசிப்போம். சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்திலே இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று. ஆமென், ஹல்லேலூயா. இது யார் சொல்லுகிறார் என்று பார்த்தீங்கன்னா, தாவீது என்ற ஒரு தேவ மனுஷன். பிரியமானவர்களே, அவதான் சொல்லுகிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்துல இருக்கு. அதற்கு முன்பாக 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்துல இருக்குன்னு நான் அறிவேன். அது மாத்திரமல்ல, நீரே என் நம்பிக்கை, என் தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, இப்போ நீங்க கடந்து போற சூழ்நிலையை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கீங்க, கலக்கத்தோடு கொண்டிருக்கீங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு நம்பிக்கையை இருந்ததை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கு. ஆம், இதே நம்பிக்கைய நீங்க அறிக்கையிடணும் பிரியமானவர்களே. இந்த நம்பிக்கையில நீங்க செயல்படும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அநேக நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எதிர்காலத்தை குறித்து என்ன நடக்க போகிறது, நாளைக்கு என்ன நடக்க போறது, அடுத்த மாதம் என்ன நடக்க போகிறது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போறது, இல்ல பல வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகிறதுன்னு இப்பயே நினைச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மன அழுத்தத்துக்குள்ள போக 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 ஒண்ணு அவங்களுடைய சரீரமும் பாதிக்கப்படும். இதனால பிசாசு தந்திரமா அவங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் பறித்து கொண்டு போகிற ஒரு பொல்லாங்கனாய், திருடனாய் காணப்படுகிறார். ஆகையாலதான் தாவீது ஒன்று அறிந்திருந்தார், என் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்துல இருக்கு என்று. ஹல்லேலூயா. இந்த தாவீதுக்கு இருந்த அதே நம்பிக்கை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் என்றால் ஆண்டவர் தாவீதுக்கு அருளின நித்திய கிருபையோடு உங்களுக்கு இறங்குவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற நமக்கு ஒன்று தெரிந்திருக்கணும், நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்துல தான் இருக்கு, அதை ஒருத்தரும் மாற்ற முடியாது என்பதை அறிந்திருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாயின் கருவில் உருவாகும் முன்னமே, நீங்களும் நானும் அவரை அறிந்து கொள்ளும் முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி பெயர் சொல்லி அழைத்த தேவன் இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய எதிர்காலத்தை அவர் விட்டு கொடுத்துடுவாரா? கட்டாயம் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருற்றுக்களையும் அண்ட சராசரங்களையும் காலங்களையும் நேரங்களையும் அவர்தான் உண்டாக்கினார். அவர் சகல அதிகாரமும் வல்லமையுடையவராய் அவர் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, ஆகையால அவருடைய கரத்துல தான் காலங்களை அடங்கி இருக்கு. ஆகையால அவருடைய பிள்ளைகளாகிய நீங்க எதிர்காலத்தை குறித்து மிகுந்த பயத்தோடு காணப்பட்டு இருக்கிறத தேவன் வேதனையோடு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தாவீதுக்கு இருந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளேயும் வரணும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்க ஆலயத்துக்கு போறீங்க, நல்ல ஜெபிக்கிறீங்க, ஆனாலும் உங்களில் பலருக்கு எதிர்காலத்தை குறித்து, விசேஷித்தமாய் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்க என்பதை ஆவியானவர் இந்த நேரத்தில் உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, உன் பிள்ளைகளை குறித்து நீ கலங்க வேண்டாம், அவர்களுடைய காலமும் என் கரத்துல இருக்கு. நீ என் மேல நம்பிக்கையா இருக்கும்போது, நீ என் மேல விசுவாசமா இருக்கும்போது நான் அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை இழந்து போனதுனால்தான் மனுஷர்களை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, என்னுடைய முதலாளியுடைய கரத்தில் இருந்து எனக்கு ஏதாவது கிடைக்குமா, என்னுடைய சகோதரர்கள் கையில் இருந்து எனக்கு ஏதாவது கிடைக்குமா,
கிடைக்குமா, என்னுடைய பெற்றோருடைய கரத்திலிருந்து எனக்கு ஏதாவது கிடைக்குமா, இல்லை என்னுடைய கணவருடைய கரத்திலிருந்து, என் பிள்ளைகளுடைய கரத்திலிருந்து, இல்லை என் நண்பர்களுடைய கரத்திலிருந்து, என் சொந்த பந்தத்துடைய கரத்திலிருந்து எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்திராதா, இந்த காரியம் நடந்துராதா என்று சொல்லி நீங்க இந்த நாளில மனுஷனை பார்த்து கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுகிறா, நாசியில சுவாசமுள்ள மனுஷன் அவனை நீ நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம், அவன் மண் என்று ஆண்டவர் நினைவு கூறுகிறார். பிரியமானவர்களே, அவர்கள் மறந்து போகிறவர்களாலே லூயா இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறா, மறந்து போகிற அந்த மண்ணான மனுஷனை நீ நம்புவதற்கு அவன் எம்மாத்திரமாலே லூயா. பாருங்க, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 12ஆம் சொல்லுகிறது, தன் காலத்தை மனுஷன் அறியான். ஹாலே லூயா. ஆம், மனுஷனுக்கு தன் காலத்துல என்ன நடக்க போகிறது, அடுத்தது என்ன நடக்க போகிறது, அடுத்த நொடியில என்ன நடக்க போகிறது என்பதை ஒரு கணம் கூட யாரும், எந்த விஞ்ஞானிக்கு கூட தெரியாது பிரியமானவர்களே. ஆனா இதை எல்லாவற்றையும் அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சதா காலங்களுக்கும் தேவனாய் இருக்கிறவர், காலங்களையும் நேரங்களையும் படைத்தவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆகையால அவரை நீங்க மறந்துட்டு இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க, கண்ணீரோட இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. உன் காலங்கள் என் கரத்துல இருக்கு. ஹல்லேலூயா. அவர் மேல விசுவாசத்தோட, ஆண்டவரே என் காலங்கள் உம்முடைய கரத்துல இருக்கு, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்ற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 3 ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன ஆசீர்வாதங்கள் பாருங்க. அவருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கும் ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுக்க போகிறாராம். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுறார், என் மகிமையை நான் உனக்கு வெளிப்படுத்த போகிறேன், கண்மலையின் வெடிப்பில வைத்து என் கரத்தினால மூடி உன்னை பாதுகாப்பேன் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசைக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அந்த மோசை ஆராதித்த தேவன் தான் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறபடினால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசைக்கு ஒரு பாதுகாப்பை என் கரத்தினாலே கொடுத்தது போல உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் வரப்போற நாட்களிலே, காலங்களிலே, இந்த நாள் முதற்கொண்டு நான் என் கரத்தினாலே உன்னை மூடி பாதுகாக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பு தெரியுங்களா? இந்த பாதுகாப்பு இல்லாததுனால அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கு பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் கரத்தினால உன்னை பாதுகாக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆகையால பயப்படாதீங்க, உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்துல இருக்கு. அடுத்ததாக பாருங்க, அவருடைய கரத்துல இருந்து என்ன கிடைக்க போகிறதா? மேன்மை கிடைக்க போகிறது பிரியமானவர்களே. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகுமாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களை அவமானப்படுத்துகிற, உங்களை நிந்தைப்படுத்துகிற இந்த ஜனங்களுக்கு முன்பாக எப்பொழுது ஆண்டவரே என் காலங்கள் மாறி நான் மேன்மை அடைவேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. நீ என்னை நம்பிக்கையாய் இருக்கிறபடியினால, நீ என் மேல விசுவாசமாய் இருக்கிறபடியினால உன் நம்பிக்கையை நான் கனப்படுத்தி, ஆமென். ஹல்லேலூயா. தாவீது அதே வசனத்துல சங்கீதம் 31:15 கீழாவது அதிகாரத்துல நீங்கள் பாருங்க, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் கைக்கும் என்னை தப்புவியும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களை தப்புவிப்பார் பிரியமானவர்களே. இப்படி தப்புவிக்கப்பட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில் அந்த மேன்மையை கொண்டு வருவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்க தலையை ஆண்டவர் எண்ணெயினால அபிஷேகம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. உங்கள் காலங்கள் மாறப்போகிறது. அடுத்ததாக வரப்போற ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அவருடைய கரத்திலிருந்து ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 104:28 வசனம் சொல்லுகிறது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால திருப்தியாக்க போகிறார். அல்லேலூயா. அவருடைய கரத்திலிருந்து உங்களை நன்மையினால திருப்தியாக்க போகிறாராம் பிரியமானவர்களே. எனக்கு ஒரு நன்மை வராதா? என்னுடைய நன்மை இவர்களுடைய கரத்திலிருந்து
உன்னிடத்திலிருந்து வராதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களிடத்திலிருந்து உனக்கு நன்மை வராது, என்னுடைய கரத்திலிருந்து உனக்கு நன்மை வரும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை பார்த்து பார்த்து ஏமாந்து போய் இன்றைக்கு கவலையோடு ஆண்டவர் மேலேயும் நம்பிக்கை வெற்ற சூழ்நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, நீ முதலாவது மனுஷன் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கையை நீ விட்டுவிட்டு இன்றைக்கு நீ உன் கர்த்தர் மேல நம்பிக்கை முழுவதுமாய் வைப்பாய் என்றால், விசுவாசத்தை நீ வைப்பாய் என்றால், இந்த ஆண்டவராகிய இயேசு உன் எதிர்காலத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். ஆமென், அல்லேலூயா. ஒன்று உன்னை பாதுகாப்பார், இன்னொன்று உன்னை மேன்மைப்படுத்துவார், இன்னொன்று உன்னை நன்மையினாலே திருப்தியாக்குவார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. லேவியராகமம் 26:4 சொல்லுகிறது, நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், தன் பலனையும் வெளியில் இருக்கிற மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும் என்று. ஹalleluya. உங்களுக்கு ஒரு ஏற்ற காலம் வந்துடுச்சு பிரியமானவர்களே. இந்த ஏற்ற காலத்துல எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில தடையாய் இருந்ததோ அத்தனை தடைகளையும் கர்த்தர் உடைக்க போகிறார். ஹalleluya. உங்களுக்கான காலம் கர்த்தர் இந்த நாளில கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், ஹalleluya. ஆனா இந்த காரியங்கள் எல்லாம், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்துல நமக்கு பெற வேண்டும் என்றால் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அதை தான் 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நீங்களும் நானும் அடங்கி இருக்கணுமாம். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு என்ன பண்றாங்க ஜனங்க, இந்த காரியங்கள் இந்த நேரத்துல எனக்கு நடக்கல, இந்த காலத்துல நடக்கலன்னு சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிற காலத்துக்கு முன்பாக அநேகர் இடத்துல போய் அலைந்து திரிந்து ஏமாந்து போனவர்களாய் விரத்தியின் மத்தியில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்படி செய்யாமல் ஏற்ற காலத்துல நான் உன்னை உயர்த்தும் வரைக்கும் என் கரத்துக்குள்ள நீ அடங்கி இரு. அல்லேலூயா. இப்படி அடங்கி இருக்கும்போது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் தான் பாதுகாப்பு, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் தான் மேன்மை, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் தான் உங்களை நன்மையினால திருப்தியாக்க போகிறார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஏற்ற காலத்துல அதினதின நேரத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஜீவனுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகியால எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிராமல் உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கின்ற தைரியத்தோடு அவரை துதியுங்கள், அவரை ஆராதியுங்கள். இந்த நாளிலும் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த தயங்காமல் அவர் மேல நம்பிக்கையாயிருங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செழிப்பான் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. நிச்சயமா உங்கள் எதிர்காலம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்க போகிறது, உங்களுக்கு கனி கொடுக்க போகிறது, உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறது. ஏன் தெரியுமா? உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்துல இருக்கு. ஹalleluya. வாங்க ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருற்றுக்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீர் காலங்களையும் ஆண்டவரே நேரங்களையும் நம்முடைய கரத்துல நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அவைகளுக்கு நீர் அதிகாரமுடையவராய் வல்லமையுடையவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே பயந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் எப்படி நடக்க போகிறது? எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி எனக்கு கிடைக்குமா? என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வேனா? இனி வரும் காலங்கள் எப்படிப்பட்டதா இருக்க போகிறது என்று பயத்தோடு ஒருவேளை இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், என் ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவரே அவர்கள் இருதயத்தில் சத்ருவானன் விதைத்த அந்த பயத்தை, எதிர்காலத்தை குறித்தான பயங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்க கூடாதபடி, உம்மை நம்ப கூடாதபடி ஆண்டவரே அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா பயத்தின் ஆவியோ, எல்லா கலக்கத்தின் ஆவியோ, எல்லா வேதனைப்படுத்துகிற வல்லமைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே தாவீது சொன்னது போல நீரே என் நம்பிக்கை, நீரே என் தேவன் என்று ஆண்டவரே இன்றைக்கு உணர்ந்து கொண்டு அறிக்கையிடுகிற தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை பின்தொடரட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து பாதுகாப்போ, உம்முடைய கரத்திலிருந்து மேன்மையும், உம்முடைய கரத்திலிருந்து அவர்களை நீர் நன்மையினால திருப்தியாக்க போகிறதற்காக ஏற்ற காலத்தில் அவர்களுடைய
வாழ்க்கையில நீர் ஆசீர்வாத மழையை பொழிய பண்ண போகிறதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. சாட்சியாய் சொந்த பந்த உற்றார் உறவினர்களுக்கு முன்பாக நிறுத்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.